நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் நீங்கள் பதில் சொல்ல போகிறேன். எப்படி ஒரு சர்க்யூட்டுக்கு கரெக்டான கெப்பாசிட்டன்ஸ் பண்ணுறதுன்னு 5 ஸ்டெப்ஸ் மூலமா நான் சொல்லி தர போகிறேன். உங்களோட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெல்கம் டு த கெப்பாசிட்டர் பேசிக் சீரிஸ் டே 1. எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு. நான் சொல்ல போகிற அந்த 5 ஸ்டெப்புமே டிசி பவர் சப்ளை ஃபில்டரிங், நாட் ஏசி அப்ளிகேஷன். நம்பர் 1, நீங்கள் எந்த பர்பஸுக்கு கெப்பாசிட்டர் ஒரு சர்க்யூட்டில் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து அதனோட கெப்பாசிட்டன்ஸ் லெவல் வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் டீகப்ளிங் கெப்பாசிட்டருக்கு 0.1 மைக்ரோஃபேரட் போடுறதே போதுமானது. இதே நீங்கள் சிக்னல் கப்ளிங் பண்ணணும், ஆடியோ செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோஃபேரட்லேருந்து 10 மைக்ரோஃபேரட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பவர் ஸ்டோரேஜுக்காக ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் வந்து ரெக்டிஃபயரில் வந்து கெப்பாசிட்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 470லேருந்து 4700 மைக்ரோஃபேரட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 2, இந்த மாதிரி டைமர் ஐசி 555 டைமர் ஐசி, அப்புறம் உங்களோட ஐசிலாம் பார்த்தீங்கன்னா டிலே ஆகணும்னா நீங்கள் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதே டிலே வேணாம், ஃபாஸ்டராக ரெஸ்பான்ஸாக இருக்கணும்னா கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப், உங்களோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கோ அது 2 times உங்களோட கெப்பாசிட்டர்னுடைய வோல்டேஜ் ரேட்டிங் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சப்ளை வோல்டேஜ் 12 வோல்ட் இருக்குன்னா உங்களோட கெப்பாசிட்டர்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 25 வோல்டேஜ் இருக்க மாதிரி, அதை 12 × 2 24. ஸோ நம்மளுக்கு 25 வோல்டேஜில் தான் நமக்கு கெப்பாசிட்டர் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி சூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. அடுத்து நம்பர் 4, ஸோ யூஸிங் அ தம் ரோல், உங்களுடைய யூஸ் பண்ண போகிற கெப்பாசிட்டருக்கு 1 ஆம்பியர் கிட்டத்தட்ட உங்களுக்கு கரண்ட் வேல்யூ வருதுன்னா நீங்கள் 1000 மைக்ரோஃபேரட் யூஸ் பண்ணுங்கள். இதே 2 ஆம்பியர்னா 2000 மைக்ரோஃபேரட், 1 ஆம்பியர்னா 1 ஃபேரட் யூஸ் பண்ணுங்கள், 2 ஆம்பியர்னா 2 ஃபேரட். 5th ஸ்டெப், இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துருக்கலாம், எந்த டைப் ஆஃப் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறது? ஃபிலிம் கெப்பாசிட்டர், செராமிக் கெப்பாசிட்டர், எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்னு இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. மட்டும் இல்லை, நானே ஒரு டவுட் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன். ஒரு சர்க்யூட்டில் நிறைய வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒரு கெப்பாசிட்டருக்கும் ஒவ்வொரு வேல்யூ மாறுது இல்லை? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கெப்பாசிட்டர் பேசிக் சீரிஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு டே 2ல் பார்க்குறேன் கெப்பாசிட்டி.